ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட் யூஸ் பண்ணி ட்ரை ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னுட்டு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஜூஸியாகவும் வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ நான் இந்த யூஸ் பண்ணுற இந்த மெத்தடு ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஜாமுன் பேக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை யூஸ் பண்ணியே நம்ம செய்யலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் ஒரு 10 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்திருக்கேன். அது கூடவே நான் மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர் நெஸ்லே மில்க் பவுடரு 10 ருபீஸ் பேக்கெட் தான். இது ஒன்றும் அதிகமான விலையும் இல்லை. சர்க்கரை 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். பால் ஒரு அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். இது டெசிகேட்டட் கோகோனட்டு 3 டேபிள் ஸ்பூனு. இது ஒன்றும் இல்லை, நம்ம தேங்காவை திருகி அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது தான். அப்புறம் நம்ம ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்து போடுறதுனால அதோடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு மிக்சர் ஜாரை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கிறேன். இதை நம்ம ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்மூத்னா இது பேஸ்ட் மாதிரி ஆகாது. இந்த பாருங்கள், நம்ம ரவை கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஜார்லேருந்து ரிமூவ் பண்ணதும் நம்ம இதை இப்படி இந்த மாதிரி சரிச்சு விட்டுடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடரையும் சேர்த்துட்டேன். அதையும் கம்ப்ளீட்டாக ப்ரெட்டோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். ரொம்ப தண்ணியாக குழக்குழன்னு பண்ணிடக்கூடாது, இல்லை கட்டியாக பண்ணக்கூடாது. இது நார்மலான மீடியமான சைஸில் பண்ணோம். நம்ம பிடிச்சா உண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. இதை பாருங்கள், இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சோண்டு கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கலாம். இது பாருங்கள், பால் எனக்கு அரை கப்பு கூட யூஸ் ஆகலை. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் ஆச்சு. மிச்ச பாலை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கையில் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் கம்ப்ளீட்டாக உண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி. இது ரொம்பவே ஈஸி தான். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அதில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு தண்ணி, அதை விட கம்மியாக தான் சேர்க்குறேன். வெறும் சர்க்கரை முழுகுனா போதும். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். கம்ப்ளீட்டாக பாக்கம் எடுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு லேயர் பாக்கம் எடுத்தால் போதுமானது. ரொம்ப திக்காக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இது இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவை போட்டுடலாம். இது இந்த சுகர் சிரப்புக்கு ரொம்பவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சுற்றிட்டு இது பாருங்கள், இது இந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும். நான் இதை ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டேன், மீடியம் மற்றும் ஹை ஃப்ளேமில். இது பாருங்கள், இது ஓரளவுக்கு திக்காக இருக்குது. 5 மினிட்ஸ் கிட்ட நான் இதை கொதிக்க வச்சுட்டேன். இப்போ திக்காக இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம இதை இப்படி தொட்டு பார்த்தா இது நம்மளுக்கு ஒட்டணும். இது ஒரு லேயர் பார்க்கும். இப்போ நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடியாக இருக்குது. இதை நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜாமுன் பாலெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கொஞ்சம் மாவு போட்டு பார்க்குறேன். இப்போ இது மேலே உப்பி வந்த உடனேயும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் கம்ப்ளீட்டாக சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது ஒரு ரவுண்டு மட்டும்தான். கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை உடனே திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி எடுத்து நம்ம திருப்பி விட்டுடணும். நம்ம நார்மலாக ஜாமுன் எப்படி செய்வோமோ அது போல் தான்.
இது ப்ரெட்டுன்னதுக்காக இதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. எப்போவுமே நம்ம ஜாமுன் பேக்கெட் வாங்கிட்டு வந்தே செய்வோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை. உங்களுக்கு இதோடைய டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். நீங்கள் நார்மல் ஜாமுன் மாதிரியே தான் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே அடிக்கடி விரும்பி இதை செய்ய ஆரம்பிக்குவீங்க. பாருங்கள், இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. இது இந்த அளவுக்கு கலர் மாறினதும் நம்ம திருப்பி விட்டுடலாம். இது நீங்கள் பெட்டரு மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணால் உடனே ரோஸ்ட் ஆகிடும். உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கொலன்னு அப்படியே இருக்கும், நம்மளுக்கு ஸ்பாஞ்சு டைப்பு வராது. அதனால் நீங்கள் லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் பண்ணால் தான் இதை பாருங்கள் இந்த மாதிரி வரும். உள்ளே இருக்கிறதும் நல்லா ரோஸ்ட் ஆகும், மேலே இருக்கிறதும் லைட்டாக கலர் மாறும். இல்லைனா உங்களுக்கு மேலே இருக்கிறது மட்டும் கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெய் இருந்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கணும், சில்லுன்னு இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் தான் இது சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும். அதனால நீங்கள் சூடாக இல்லைன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கூட நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம இதில் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் தேவை. இது நம்ம ஜாமுன் பாலில் இந்த சுகர் சிரப்பு கம்ப்ளீட்டாக இருத்துக்கும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கழித்து நம்ம இதை மூடி போட்டு விட்டுட்டேன். இப்போ 1 ஹவர் கழித்து நான் இதை எடுத்து பார்க்குறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்மளுடைய சுகர் சிரப்பெல்லாம் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் பவுடர், இது டெசிகேட்டட் கோகோனட் பவுடரு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம தேங்காவை நல்லா திருகிட்டு அதை நம்ம பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். இதில் நான் தொட்டு எடுத்துறேன். எல்லா பால்ஸையும் நான் இதே மாதிரி செஞ்சு வச்சிடுறேன். இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அதே அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிற சுகரும் கம்மி தான். இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.